கொடுவா அன்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐடிஸ் ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கதா 2 hours முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை ஒட்டி நிறைய பேர் நமக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அக்கா நானும் 1000 ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தம்பியும் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, நேற்று போட்டிருக்காங்க. ஏன் நேமை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நேமை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்றது வேற, அவங்க ஐடியிலேருந்தே மெசேஜ் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிய மாட்டேது, என்ன சொல்லணும்னு தெரியாம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என் ஐடி இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கூட இருக்காது, ஏன்னா நான் தரமாட்டேன். அதே மாதிரி ஒரு 6.5 லட்சம் இருக்கும், அந்த ஐடி எப்படிங்க வேறவங்கள்ட்ட இருக்குன்னு நீங்க நம்புவீங்க? அவங்க தான் லூசு மாதிரி என்னென்னமோ சொல்றாங்கன்னா மக்கள் நம்புறதுக்கு என்ன முட்டாளாங்க? கொஞ்சமாதிரி யோசிச்சு பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கேம் தான். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஒரு சின்ன பையன் 15 வயசுங்க, என்னங்க தெரியும்? 15 வயசுலலாம் எங்கள் அம்மா ஒரு 2 ரூபா கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம். 15 வயசுல எப்படிங்க ஒரு கார் வாங்க முடியும்? கொஞ்சமாவது யோசிங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கேம்ல போய் சிக்காதீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் போடுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சொல்றாங்களா, அதை நீங்க பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, முன்னாடியே காசு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை ஆர்டர் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் சிக்கிருக்கீங்க இதுல, நீங்களும் கண்டிப்பா ஏமாந்துருப்பீங்க. நிறைய பேர் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா டிஎம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தம்பியோட ஐடியை ரிப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆள்லாம் தேவையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்காக இருக்கணும். நம்ம ஒரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி ஏமாத்துறவங்களாம் எதுக்கு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு தம்பி ஐடியை ரிப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.